இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களின் மிக முக்கியமானவர் இந்திரா காந்தி. தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். குறிப்பா பாகிஸ்தானை மண்டியிட வைத்து பங்களாதேஷ்ங்கிற நாடையே உருவாக்கினவர் இந்திரா காந்தி. இந்தியா விவசாயத்துல தன்னிறைவு பெற்ற நாடா இருக்கணுங்கிறதுக்கான திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தி காட்டி இந்தியாவை உணவு பற்றாக்குறையிலிருந்து மீட்டெடுத்தவர் இந்திரா காந்தி. இந்தியாவுடைய எல்லா பேங்க்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கினதோட ஏகப்பட்ட பினான்சியல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து இந்தியாவுடைய எக்கனாமியை பெருசாக்கினவர் இந்திரா காந்தி. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் நியூக்ளியர் டெஸ்டை வெற்றிகரமா செய்து காட்டி உலக வல்லரசு நாடுகளையே அதிர வைத்தவர் இந்திரா காந்தி. இந்தியாவை இந்திரா காந்தி ஆட்சி செய்த வரை இந்தியாவை தொட்டு பார்க்க கூட அத்தனை பேரும் பயந்தார்கள். ஒரு படி தூக்கி நிறுத்திதான் நம்மை அளந்தார்கள். ஆனா இவ்வளவு பெருமை கொண்ட இந்திரா காந்தி மேல குற்றச்சாட்டுகளுக்கு பஞ்சம் இல்லை. எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஏகப்பட்ட அடக்குமுறையை செய்தவரும் இந்திரா காந்தி தான். அப்படிப்பட்ட இந்திரா காந்தி சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலுக்குள் தீவிரவாதிகளை தடுப்பதற்கு ராணுவ நடவடிக்கையை உத்தரவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சீக்கிய பாதுகாவலர்களாலேயே 1984 சுட்டுக் கொல்லப்பட்ட தினம் இன்று. அப்படி அவர் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி எவ்வளவு மோசமானதா இருந்துச்சு, பொற்கோவில்ல நடந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க பிக் பேங் போகன் இந்திரா காந்தின்னு தேடுங்க, வீடியோஸ் வரும் பாருங்க.